ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வீடு வாசப்படியில் 30ஆம் தேதிக்கான ப்ரோமோ பார்த்தோம்னா, இங்கே நம்ம கண்ணை வந்துட்டு பல்லவிட்ட நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் மாதிரி நல்லா பேசி விட்டார். உன்னை கண்டா எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது, ஏதோ பாட்டி சொன்னதுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மற்றபடி நீ வந்து என் பொண்டாட்டியே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லா பேசி விட்டுட்டார். என்னடா நம்ம பேச வேண்டியதெல்லாம் இவன் பேசுகிறானேன்னு அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. சரி ஓகே, நீ கீழே படுத்துக்கோ, ஏன்னா எனக்கு பெட்டில் படுத்தா தான் தூக்கம் வரும், அதனால் நான் மேலே படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி படுத்துட்டாங்க. பல்லவியும் கீழே படுத்துட்டாங்க. நைட்டு மணி 1 ஆகுது. திடீர்னு கண்ணை வந்து எழுந்திக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா அவருக்கு தான் தூக்கத்தில் எழுந்திரிச்சு நடக்கிற வியாதி இருக்குல்ல, அவர் பாட்டுக்கு எழுந்திரிச்சு அப்படியே வெளியில் போயிட்டு வராரு. போயிட்டு திருப்பி உள்ளே வரப்போ கீழே பல்லவி மேலாலே லைட்டாக மோதிட்டு அப்படியே அங்கனே படுத்து தூங்கிடுறாங்க. காலையில் பாட்டி வந்து பார்க்குறாங்க. அப்படியே கண்ணை மேலே வந்துட்டு அப்படியே மல்லிப்பூ இதெல்லாம் இருக்குது. டே என்னடா ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னேன், ஜமாய் ஜமாய் அப்படின்னு பாட்டிக்கு ஒரே சந்தோஷம். கண்ணனுக்கு வந்து தூக்க கலக்கத்தில் ஒன்றுமே புரியல. என்ன இந்த கிளவி இப்படி புலம்பிக்கிட்டு கிடக்குது அப்படின்னு கண்ணை முழிச்சு கண்ணனும் பார்க்குறாங்க, பல்லவியும் பார்க்குறாங்க. 2 பேரும் பார்த்து ஆன்னு கத்துறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க